தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித பிளேஸ் ஆயர் மறைசாட்சியுடைய நினைவை கொண்டாடுகிறது. ஆயர் கிபி 116ஆம் நூற்றாண்டில் அர்மேனியாவின் செபதியில் பிறந்தவராக இருந்தார். இவர் ஆயராக இருந்தபோது பரிசியன் மன்னனால் கைது செய்யப்பட்டு தலை வெட்டுண்டு இறக்கப்படுகிறார். ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, இவரை பற்றி செய்திகளை கேள்விப்படுகின்ற பொழுது, இவருடைய எல்லாவற்றையும் அவர்கள் எல்லா இறை மக்களுக்கும் எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு புனிதராக மாறுகிறார். இவர் தொண்டையின் பாதுகாவலராக இருக்கிறார். தொண்டையிலே ஏற்பட்டு இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், நோய்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாவலராக இருந்து இவருடைய ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது தொண்டையில் இருக்கின்ற நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. இவருக்கு 30 பேராலயங்கள் கட்டப்பட்டு உள்ளன. 30 பேராலயங்களிலும் இவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை இன்று நாம் கொண்டாடுகின்ற வேளையில் நமது உள்ளத்தில், உடலில், தொண்டையில் இருக்கின்ற நோய் நொடிகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று இந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம். அவருடைய அருளை பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருதி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் நொந்து போனேன் இயேசுவே, நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மறை சாட்சியான புனித பிளேசின் அருள் காவலை பெற்ற உம் மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். இவ்வாறு எம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும், நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதன் மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேரி கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோபாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோபாவு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த
அப்சலேமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினான். அப்போது தாவீது 2 வாள்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசன் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது குசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தின் கீழ் உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலம் நலமா என்று அரசர் வினவ, குசியன், என் தலைவராம் அரசரின் எதிர்களுக்கும் உமக்கும் எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் இந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலமே, என் மகன் அப்சலமே, உமக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலமே, என் மகனே என்று கத்திக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக மோவாபு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்கும் ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெக்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் இல்லாமல் நுழைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன், உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21 முதல் 43 வரை. இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து
அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரே ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கைகளை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் தலித்தாகும் என்ற இறை வார்த்தையின் வழியாக எழுந்திட செய்வாராக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த 2 பெண்மணிகளை பற்றி பேசுகிறார். 2 பேருக்கும் 12 எண்ணை மையப்படுத்தி சொல்கிறார். செழுமையாக இருப்பவரும் 12 வயதாகிறது. செழுமை இல்லாமல் வறுமையில் இருக்கின்ற பெண்மணிக்கும் 12 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஞாயிறு மகள் ஒரு செல்வம் செழிப்புமிக்க ஒரு மகளாக இருக்கிறார். திறத்த போக்கூடிய பெண்மணியானவர் ஒரு மறுமையிலே வாழக்கூடிய 12 ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த 2 பெண்மணிகளையும் ஆண்டவர் இயேசு தொடுகிறார். ஒன்று ஆண்டவரால் தொடப்படுகிறது, இன்னொன்று இயேசுவை தொட வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறார் அந்த பெண்மணியானவர். ஆண்டவர் தொட்டவரும் நலம் பெறுகிறார், ஆண்டவரால் தொடப்பட்டவரும் நலம் பெறுகிறார். எனவே நாம் இங்கு தொடுகின்ற ஒரு பண்பை பார்க்கிறோம். இயேசுவால் தொடுகின்ற ஒவ்வொருவரும் நலம் பெறுகிறார்கள். உடலால் அல்ல, உள்ளத்தால் தொடுகின்ற பொழுது நாம் நலம் பெற்றவர்களாக வாழ முடியும். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த வாழ்வுகள் வழியாக, அந்த நிகழ்வுகள் வழியாக நாம் அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய, கிறிஸ்துவை தொடக்கூடிய ஒரு ஆற்றலையும் வல்லமையும் மகிமையும் பெற்ற ஒரு மக்களாக, பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இத்தாலியிலே புனித குமனல்லா என்ற ஒரு புனிதர் இருக்கிறார். அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு புனிதராக திகழக்கூடியவராக இருக்கிறார். எனவே அந்த குளிர் காலங்களில் அவர் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க இயலாதவர், என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக அவர் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது
அவர் எத்தனையோ மக்கள் அவர்கள் தங்களுடைய உடலையும் குடும்பத்தையும் பாதுகாக்கின்றவர்கள் இந்த புனித குவனல்லா வழியாக அந்த மாற்றுத்திறனாளியை கண்டு அவர் பின்னே ஓடுகிறார். ஓடிக்கொண்டு அவரை பிடித்து அவர் போர்த்திருந்த தன்னுடைய ஆடையை அவருக்கு கொடுத்து அவரை அந்த குளிரிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அங்கு இருப்பவர்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் செயலையும் நான் இப்படி இருந்து விட்டேனே என்ற ஒரு சிந்திக்கக்கூடிய அவர்கள் வெட்கமுறக்கூடிய ஒரு மனநிலைக்கு உள்ளாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நிறைந்த புனிதர்கள் இன்று நம்மில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை தொட்டார்கள், இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவை பகிர்ந்து அளிக்கிறார்கள், இயேசுவாக வாழ்கிறார்கள். எனவே நாம் இன்று நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம் தாய் தந்தையாக இருக்கலாம், நம் தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டுவிட்டால் நாம் அவர்களை தொடக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இருக்கிறதா? திருப்பலியில் ஆண்டவரை பெற்று செல்கிறோம், திருப்பலியில் ஆண்டவரை தொடுகிறோம், திருப்பலியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், திருப்பலியில் அவருடைய ஜெபங்களை ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மால் இயேசுவாக வாழ முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அதே நம்பிக்கையில் பிறரை தொட வேண்டும், நாம் அதே நம்பிக்கையில் அவர்களை ஜெபிக்க வேண்டும், நாம் அதே நம்பிக்கையில் கிறிஸ்துவை பகிர்ந்து தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஆழமாக ஆணித்தரமாக இந்த இறைவனுடைய வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். தொடுதல் என்பது தீய எண்ணத்தால் அல்ல, தீய சிந்தனையால் அல்ல, தீய செயல்களால் அல்ல. இந்த புனிதர்களைப் போல அன்பு நிறைந்த உள்ளத்தால் தொட வேண்டும். சிந்தித்து பார்ப்போம், இன்று நாம் யாரையெல்லாம் தொடுகிறோம்? நம்முடைய வார்த்தையால், சொல்லால், செயலால் பிறரை காயப்படுத்தக்கூடிய ஒரு தொடுதலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது நல்ல உடல் உள்ள சுகம் தரக்கூடிய ஒரு தொடுதலாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென். மனம் இன்னும் பொந்தட்டில் இறைவா எம் காணிக்கை தந்திட்டும் ஏற்பா. மனம் இன்னும் பொந்தட்டில் இறைவா புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. தூப புகை போல உயர்ந்து நாங்கள் இன்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கை உமக்கு கொண்டு வருகின்றோ. யாங்கள் கொடுக்கும் இக்காணிக்கையின் வழியாக நாங்கள் உடல் நலமும் வளமும் பெற்று உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் உள்ளமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற உடல் நலமற்றோர் அனைவர் மீதும் மது தொடுதலை வைத்து அவர்களுக்கு நற்சுகம் அளித்து வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. வேல் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பராமல் வது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தொட வருகின்றவர், நம்மால் தொடப்பட இருக்கிறவர். தொட்டவர்களும் அவரால் தொடப்பட்டவர்களும் வாழ்வு பெற்றது நலம் பெற்றது போல நாமும் வாழ்வும் நலமும் பெற நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று மலர்ச்சி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.